அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தாய்மானவர் திட்ட பயனாளிகளுக்கான வயது வரம்பு 70 65 தளர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தாய்மானவர் திட்டத்தில் நவம்பர் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் பொதுமக்கள் அறியும் வகையில் தகவல் பலகையில் எழுதி வைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: பொங்கல் திருநாளை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நவம்பர் 15ஆம் தேதி முதல் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என அமைச்சரான காந்தி தெரிவித்துள்ளார். இந்த முறை 15 ரக சேலைகள், 5 ரகங்களில் வேட்டிகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சரான காந்தி தெரிவித்துள்ளார். அதேபோல கூட்டுறவு சங்கங்களில் விற்பனை செய்யப்படும் பட்டுப்புடவைகள்தான் உண்மையான பட்டு என்றும் அமைச்சரான காந்தி கூறியுள்ளார். ஆனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் பட்டு சேலைகளில் விலையும் அதிகரித்துள்ளது. இதனை கட்டுக்குள் கொண்டுவர புடவைகளில் சேர்க்கப்படும் ஜரிகையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் அளவை குறைப்பது குறித்து அரசு தற்போது ஆலோசித்து வருவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு: கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலையானது ₹4.50 குறைந்துள்ளது. இதனால் சென்னையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் ₹1750 விற்கப்படுகிறது. ஆனால் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் மாற்றம் இல்லாமல் ₹868.50 விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலை குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருவதாகவும் எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: அடுத்த 24 மணி நேரத்தில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மியான்மர் கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: சென்னையில் நவம்பர் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த IAS IPS அதிகாரிகள் மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு நிலவரம், திட்ட செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் மாநாடு நடைபெற இருந்தது. மீண்டும் மாநாடு நடத்தப்படும் தேதி, நேரம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை சட்ட மசோதாவுக்கு ஆளுநரான ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். அதேபோன்று முன்னாள் MLAக்களுக்கான ஓய்வூதியம் 30,000 35,000 உயர்த்தப்பட்ட மசோதாவுக்கும், சிறு குற்றங்களுக்கு சிறை தண்டனைக்கு பதிலாக அபராதம் விதிக்கும் மசோதா மற்றும் நிதி சார்ந்த மசோதா உட்பட 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். ஏழாவது அறிவிப்பு: CBSE என்னும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் படிக்கும் மாணவ மாணவியருக்கான 2026ஆம் ஆண்டுக்கான பொதுத் தேர்வு அட்டவணைகளை CBSE வாரியம் வெளியிட்டுள்ளது. மேற்கண்ட தேர்வுகளை எழுத தகுதியுள்ள மாணவ மாணவியர் CBSE இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளது. வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கும் தேர்வுகள் 10ஆம் வகுப்புக்கு வரும் மார்ச் 10ஆம் தேதி வரையும், 12ஆம் வகுப்புக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி வரையும் தேர்வுகள் முடிவடைய உள்ளன. எட்டாவது அறிவிப்பு: கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்திற்காக 10 லட்சம் மடிக்கணினிகள் கொள்முதல் செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கியது எல்காட். மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க HP, டெல், ஏசர் ஆகிய 3 நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கியது எல்காட். மடிக்கணினி மாடல் மற்றும் தொழில்நுட்பத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்து இறுதி செய்துள்ளார் எனவும், வரும் மார்ச் மாதத்திற்குள் 10 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்து மாணவர்களுக்கு விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: RTE சட்டத்தின் கீழ் 2025-26ஆம் ஆண்டில் 70,449 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்று பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது.
7,717 பள்ளிகளில் 70,449 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். 70,350 மாணவர்கள் எல்கேஜி வகுப்பிலும் 99 மாணவர்கள் 1ஆம் வகுப்பிலும் சேர்ந்துள்ளனர் என்று பள்ளி கல்வித்துறை செயலாளரான சந்திரா மோகன் தகவல் தெரிவித்துள்ளார். 10வது அறிவிப்பு. ORSL+ என பெயர் அச்சிட்டு மருந்தகங்களில் விற்பனை செய்ய சுகாதாரத்துறை தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ORS என்ற பெயரில் பானங்களை அனுமதியின்றி விற்பனை செய்ய ஒன்றிய அரசு கடந்த வாரம் தடை விதித்திருந்தது. இந்த நிலையில்தான் ORS என்ற பெயரில் போலியான பானங்களை விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மாவட்டங்களில் உள்ள மருந்தகம் உள்ளிட்டவற்றில் நேரடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களுக்கும் சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. 11வது அறிவிப்பு. தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் மனுக்களை இணைய வழியில் பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று TNPSC தகவல் தெரிவித்துள்ளது. மனுக்கள் முதல் மேல்முறையீடு மனுக்கள் RTI-online.tn-government.in என்ற இணையதளம் மூலம் அனுப்பலாம் எனவும், மனுக்களை தேர்வாணையத்துக்கு கைமுறையாக தபால் மூலமாக அனுப்புவதை தவிர்க்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. 12வது அறிவிப்பு. 7ஆம் தேதி வரை சான்றிதழ் பதிவேற்றம் செய்யலாம் எனவும், குரூப் 4 பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் பட்டியல் TNPSC இணையதளத்தில் வெளியீடு செய்யப்பட்டுள்ளது. சான்றிதழ்களை உரிய நேரத்திற்குள் பதிவேற்றம் செய்யாத தேர்வர்கள் தெரிவின் அடுத்த நிலைக்கு பரிசீலிக்க மாட்டார்கள் என கூறப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. சென்னையில் நாய் உட்பட செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் நவம்பர் 24ஆம் தேதி முதல் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. கழுத்துப்பட்டையின்றி செல்லப்பிராணிகளை அழைத்துச் சென்றால் உரிமையாளருக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும், செல்லப்பிராணிகள் பொதுவெளியில் கழிவு ஏற்படுத்த உரிமையாளர்கள் அனுமதிக்க கூடாது என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 14வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மேலும் 2 சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் நிறுவனம் விண்ணப்பம் அளித்துள்ளது. காஞ்சிபுரம், மதுரை சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம் அளிக்கப்பட்டுள்ளது. புதிய விமான நிலையம் அமைய உள்ள பரந்தூருக்கு அருகே 422 ஏக்கரில் 530 கோடியில் காஞ்சிபுரம் சிப்காட் தொழில் பூங்கா அமைய உள்ளது. 15வது அறிவிப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள ஒரு பகுதியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்கான முன் சோதனை வருகிற நவம்பர் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 16வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பேருந்து பயண அட்டையானது டிசம்பர் மாதம் வரை பயணம் செய்யும் வகையில் அனுமதி வழங்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 31ஆம் தேதி வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகளை டிசம்பர் வரை மேலும் 2 மாத காலத்திற்கு நீடித்து பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.